மகாநதி சீரியலை இனி அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. அம்மா குட்டியை இப்போ விஜய் வீட்டிலேருந்து சாரதாமா கூட்டிகிட்டு வராங்க. அப்போதான் சாரதாமா விஜய் கிட்ட கேட்குறாங்க, ஏன் தம்பி அம்முவா திட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் விஜய், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்கள் அதில் தலையிடாதீங்க, என்னோட பொண்ணை நான் எப்படி வேணாலும் திட்டுவேன், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சாரதாமாவை எடுத்தெறிஞ்சு பேசுகிறாரு நம்ம விஜய். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தம்பி நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நான் அம்முக்குட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமாவும் கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பாட்டி, நான் என்னோடய அம்மாவை பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு பாட்டி, நான் எப்படி இருந்தாவது என்னோடய அம்மாவை பார்க்கணும் சொல்லி தான் ஃபோட்டோவை எடுக்கணும் பார்த்தா, இப்போ அப்பா ஃபோட்டோவை எடுக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு. நான் எங்கே போவேன் பாட்டி, எனக்கு யார் இருக்கா, அப்பா தான் இருக்காருன்னு பார்த்தா அப்பாவும் திட்டுறாரு, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாரதாம்மா கிட்ட. இதை கேட்டதுமே ரொம்பவே சாரதாம்மா வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா பேசுகிறத கேட்டதுமே சாரதாம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் என் பேத்தி கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த காவேரியால் தான், இந்த காவேரி என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறா இந்த பிஞ்சு மனசை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாரதாம்மாவும் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இந்த காவேரியோட பிடிவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக அந்த கார்த்திக் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம சாரதாம்மாவும் சரி வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட வீட்டில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசுகிறாங்க. சரி கல்யாண விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா, அங்கே தான் நம்ம சாரதாம்மா தன்னோட பொண்ணான காவேரியை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு தப்பாக சொல்லணுமோ அவ்வளோ தூரத்துக்கு தப்பாக சொல்லிடுறாங்க. அவள் அடங்காதவ, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவக்காரி, யாருக்குமே அடங்க மாட்டா, குறிப்பாக முக்கியமாக மாமியாருக்கு அடங்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திக்கோட அம்மா, ஆஹா இவ குடும்பத்துக்கு லட்சணமான பொண்ணே கிடையாது போல, இந்த மாதிரி பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்திகாவோட அம்மா. இந்த மாதிரி நேரத்தில் தான் கார்த்திகோட அம்மா, சரிங்கம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நாங்கள் அந்த கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல பதிலாக சொல்கிறோம் அப்படின்றாங்க. சரிங்கம்மா உங்களோட முடிவை நீங்களே பார்த்துக்கோங்க, என்னோட பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம சாரதாம்மா. இந்த மாதிரி நேரத்தில் தான் கார்த்திகோட அம்மா, ஏண்டா என்னடா பொண்ணு பார்த்து வச்சுருக்க, இந்த மாதிரி ஆடுகளி பொண்ணை வீட்டுக்கு அடங்காத பொண்ணை, குடும்பத்துக்கே லைக் இல்லாத பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்ன குடும்பப்படுத்துறோன்னு பார்க்குறியா, இந்த திட்டம் தான் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை திட்ட, இந்த மாதிரி பொண்ணு இந்த குடும்பத்துக்கு தேவையில்லைடா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்து, இந்த மாதிரி கார்த்திகோட அம்மா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே, ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா பெத்த தாயாக இருந்துட்டு தன்னோட பொண்ணை எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அம்மாவை நம்ம பார்த்ததே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான்டா, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்ற நினப்பில் தான் இப்படி வந்து தன்னோட பொண்ணை பற்றி உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க, அதனால நம்ம இப்போயே விலகிக்கிறது நல்லது அப்படின்றாங்க கார்த்திகோட அம்மா. உடனே இந்த கோவத்தோட கிளம்பி போகிறாரு கார்த்திக் வேமா என்ன செய்கிறாங்கன்னா சாரதா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல தான் கார்த்திகை பார்த்ததுமே காவேரி, வாங்க கார்த்திக் எப்போ வந்தீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பணிவாக கேட்குறாங்க. போதும் உங்களோட நாடகத்தை நிறுத்துங்க, நீங்கள் எப்படிப்பட்டவங்க என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, உங்களை பற்றின உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு, நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை பற்றின உண்மையை எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அன்றைக்கி உங்களை பொண்ணு பார்க்க வந்தோமே அப்போ உங்கள் அம்மா அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் ரொம்பவே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒன்று புரியுது, நீங்கள் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, இந்த கல்யாணம் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை சொல்லிட்டு கிளம்பிறாரு கார்த்திக். இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம காவேரிக்கு ஒரு டவுட் வருது, நம்மளை பற்றி யார் இப்படி சொல்லியிருப்பா, யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு வெல்விஷன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது விஜயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு விஜயை தேடி போகிறாங்க நம்ம காவேரி விஜய் கிட்ட என்ன போனதுமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா, என்னை பற்றி யார்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாத அளவுக்கு இப்படி இருக்கீங்களே, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலை அப்படின்றதுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு என்னை தப்பாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு கார்த்திக் வீட்டில் என்னை தப்பாக சொல்லியிருக்கீங்க, அதனால இப்போ என்னோட கல்யாணமே நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி காவேரி
கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு சந்தோஷமாயிருது. அதை வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு யாரோ நல்லது தான் செஞ்சுருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்கள திட்டாமல் என்னை வந்து திட்டுறீங்க? ஆனால் ஒன்று, அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, எனக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க, ஒன்றும் இல்லையே காவேரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜய் அந்த இடத்துல காவேரி கிட்ட விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருங்க காவேரி, உங்களோட வாழ்க்கையில் நான் எந்த இதுவுமே தலையிடலன்னு சொல்லிட்ட பிறகு நான் ஏங்க உங்களை பற்றி நான் போய் அவங்ககிட்ட போய் பேசணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்க, அப்போ காவேரி சொல்கிறாங்க, உங்களுக்கு அவசியம் இருக்குங்க, நீங்கள் தான் என்ன கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு முடிவோடு இருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது இந்த செயலில் நீங்கள் தானே பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், இங்கே பாருங்கள் காவேரி, இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக போகிறதுக்கு கண்டிப்பாக நான் செய்யவே மாட்டேன், இந்த மாதிரி செயலை கண்டிப்பாக நான் செய்கிறதுக்கான அவசியமே எனக்கு கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இந்த மாதிரி விஜய் சொல்கிறத கேட்டதுமே காவேரி ஒரு சவால் விடுறாங்க. இங்கே பாருங்க, இந்த மாப்பிள்ளையை தானே நீங்கள் விரட்டுவீங்க, ஆனால் இன்னி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, என்ன அதிகமாக நேசிக்கிற ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சவால் விட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு காவேரி கிளம்பி போனதும் இல்லாமல் அங்கே சாரதாம்மா கிட்ட கொஞ்சம் அழுது புலம்புற மாதிரி இருக்காங்க. அப்போ தான் சாரதாம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா எனக்கு மனசே சரியில்லை, எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சாரதாம்மாட்ட கேட்க, அப்போ தான் சாரதாம்மாவும் எங்கே காவேரி போகலாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அப்போ தான் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு அப்பா ஞாபகமாகவே இருக்குது, அதனால் நம்ம எப்போவுமே இருந்த இடம், ஆரம்பத்தில் இருந்த இடமான கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்குறாங்க. அப்போ தான் சாரதாம்மாவும் ஒன்று நினைக்கிறாங்க, இதுதான் நல்லது, கொடைக்கானல் போனால் கண்டிப்பாக நம்ம காவேரிக்கு விஜய் பற்றின ஞாபகம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி காவேரி நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரம் தான் நம்ம அம்முக்குட்டியும் கூட இருக்காங்க. பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க, அப்போ நானும் வரவா அப்படின்னு சொல்லி அம்முக்குட்டி கேட்குறாங்க. நீ இல்லாமையா தங்கம், உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அம்முக்குட்டி, அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்கணுமே பாட்டி அப்படின்னு சொல்லி அம்முக்குட்டி கேட்குறாங்க. அப்போ சாரதாம்மா சொல்கிறாங்க, நான் கேட்குறேன்டா தங்கம், கண்டிப்பாக உன்னோட அப்பாவும் வர சொல்லுவான் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. காவேரி தான் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுமே பேசாமல் அமைதியாக ரூம்குள்ளே போயிடறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சாரதாம்மா நினைக்கிறாங்க, இப்போ தான் சரியான தருணம், நம்ம விஜய் தம்பிக்கு கால் பண்ணி கண்டிப்பாக கொடைக்கானல் வந்துருங்க அப்படின்னு சொல்லலாம், அப்போ இவங்க 2 பேருக்கு இடையிலான நெருக்கமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஜய் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. ஏன்னா காவேரி கல்யாணம் இப்போ நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் நம்ம சாரதாம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது விஜய்க்கு. அப்போ தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் பேசுகிறாரு. இல்லை தம்பி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன், இந்த மாதிரி காவேரி கல்யாணம் நின்றுச்சு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் வந்து எங்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். இல்லை தம்பி, இப்போ தான் காவேரி வீட்டுக்கு வந்தா, உங்கள்கிட்ட இப்போ என்ன பேசுனா ஏது பேசுனாலாம் எனக்கு தெரியாது, இப்போ வீட்டுக்கு வந்ததுமே என்னன்னு தெரியல, காவேரி இப்போ கொடைக்கானல் போகணுன்றா, தன்னோட அப்பா ஞாபகம் வருது, அதனால் போகணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால எனக்கு ஒன்று தோணுது, அங்கே கொடைக்கானல் போனால் உங்களை பற்றின ஞாபகம் கண்டிப்பாக காவேரிக்கு வரலாம் அப்படின்னு தோணுது, அதனால நீங்களும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தம்பி, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாமா விஜய் கிட்ட கேட்க, அப்போ விஜய், நீங்கள் சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, நம்மளும் எவ்வளோ நாள் தான் காவேரி கிட்ட உண்மையை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், என்னால் முடிகிறத ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்போ தான் சாதாமா சொல்கிறாங்க, வாங்க தம்பி, கொடைக்கானல் வந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி சாரதா அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய், சரிங்கத்த நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்க போகுது. என்னென்னு பார்த்தா விஜய்க்கே ஆக்சிடெண்ட் ஆக போகுது. அது யாராலன்னு பார்த்தா நம்ம காவேரியால் தான் நடக்க போகுது. இந்த மாதிரி இடத்துல நம்ம சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. காவேரியும் விஜயும் ஒன்றா சேரணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும், அதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இனி விஜயோடையே இருக்க வைக்க போகிறாங்களா காவேரி அப்படின்றதாங்க இனி வரப்போ எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.